பைல்ஸ். இது வந்துடுச்சுன்னா நம்ம அக்கா தங்கச்சிங்கிட்ட சொல்கிறதுக்கு வைக்கோம், அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு வைக்கோம், வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறதுக்கு வைக்கோம், பொண்ணாகவே இருந்தால் கூட பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்கு வைக்கோம். நமக்கு பிறந்த பொண்ணாகவே இருந்தால் கூட எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டாலும் நம்ம கடைசியாக போய் டாக்டர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். டாக்டர்கிட்டே சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு நம்ம வீட்டில் இருந்தோம்னா நமக்கு விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். முதல்ல இது யார் யாருக்கெல்லாம் வரும், வந்தால் என்ன மாதிரி வைத்தியம் பார்த்துக்கலாம், அப்படி வராதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி தடுக்கலாம், ஸ்டார்டிங்லேயே இதை வந்து நம்ம எப்படி கொஞ்சமாக இருக்கும்போதே பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு இந்த பொம்பளை பைல்ஸ் பற்றி பேசுதுன்னு பார்க்குறீங்களா? என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது வந்து பாடுபட்டுட்டேன். இவங்க சொன்னாங்க இந்த கை வைத்தியம் பாரு, அவங்க சொன்னாங்க அந்த கை வைத்தியம் பாரு, இதை பார்த்தா இதை சாப்பிட்டா சரியா போயிடும், சின்ன வெங்காயத்தை நெய்யில் வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா பைல்ஸ் குணமாயிடும், வேற ஏதோ ஒரு கீரை பேரெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா வேரோட வந்துடும் மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம மூலாதாரத்தையே நோக்கடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் சொல்கிறதையும் ஏற்றுக்காதீங்க. அதெல்லாம் வராதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். நம்ம மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது வந்துடுச்சுன்னா நேராக டாக்டர்கிட்ட போயிடுங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இருக்கிற நோவு வந்து பார்த்துக்குங்க. என்னோட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு எப்படியெல்லாம் சர்ஜரி ஆகி அதுக்கப்புறம் என் புண்ணு ஆறாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணினாலும் அது வந்து திரும்ப வந்ததா வரலையான்றதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது என்னோட அனுபவம். நீங்களும் வந்து இதை வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு ஆம்பூர் ஜெயாஸ் கிச்சன். என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம முதல்ல பைல்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அது வர்றதுக்கு முன்னாடியான அறிகுறிங்க என்னன்னு சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது, அதனால் அது என்னென்ன அறிகுறிங்கன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம வந்து நல்லா தான் டாய்லெட் போயின்னு இருப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது, மலச்சிக்கலே இருக்காது சிலருக்கு. திடீர்னு பார்த்தா மலச்சிக்கல் வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து ஒரே ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம மோஷன் போனோம்னா கூட அந்த ஆசன வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும், பெயினாக இருக்கும், சொல்லவே முடியாது நம்மளுக்கு அந்த பெயின். அதுக்கு முன்னாடியே ஒரு அறிகுறி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. நாம் போகிற போக்கில் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டுருப்போம், அப்பா அப்படின்ட்டுன்னு போகிற வேலையில் அப்படி போயிருப்போம். வராதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்ன்ட்டுன்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம ஆசன வாய் பகுதியில் நம்ம டாய்லெட் போயிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே அந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு பெயினா இல்லை நமச்சலா தெனவா சொல்ல தெரியாது, நமக்கு வலியோட கூடன்னு அந்த ஒரு இச்சிங் இருக்கும். தமிழில் வந்து தெனவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தெனவு எடுத்துகிட்டு இருக்கோம், நமச்சல் இருந்துனே இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சிருவோம் அந்த இடத்த. தெனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எங்கன்னா அங்கே தெனவு எடுத்தால் இப்படி சொரிஞ்சிக்கிறோம் இல்லையா, அது போல் வந்து தெனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒன்று கீறி விட்டுருவோம், இல்லைன்னா தேய்ச்சி விட்டுருவோம். அது பண்ணவே கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி முதல் அறிகுறி இருந்ததுன்னா நீங்கள் உடனே 6 பாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுடுதண்ணியில் உட்காருறது. நல்லா ஒரு நீங்கள் உட்கார அளவுக்கு ஏதோ ஒரு டப்பு பாத் டப்போ பக்கெட்லேயே உட்கார முடிஞ்ச கூட உட்காந்துருங்க. கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு சூடு, அந்த தண்ணி சூடு தண்ணியில் கல் உப்பு போட்டுன்னு கொஞ்சம் இதமாக இருக்கும்போது உட்காந்து எழுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி உட்காந்து எழலாம், தப்பே இல்லை. நம்ம உடம்பு தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். உட்காந்து எழுந்தோம்னா ஸ்டார்டிங் இது நமச்சல் வர்றது வந்து ஸ்டார்டிங்கு. அப்போது அந்த கொஞ்சம் அந்த நமச்சலெல்லாம் அடங்கும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் கூட முடிஞ்சிடும், போயிடும். அப்போது அதையும் மீறி நீங்கள் இது போலவே வந்து ஒரு 10 நாள் கூட செய்யலாம், தப்பே இல்லை. இது 6 பாத் எடுத்து உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும், நமச்சலோட கூடிய வலி. இந்த நம்ம 6 பாத் எடுத்து இது கேட்கலன்னா அடுத்து வந்து நமக்கு கட் ஆகிற ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். நம்மளை அதாக கூட்டிகிட்டு போயிடும், நம்ம போகணுன்னே அவசியம் இல்லை, அது போவோம். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஆசன வாய் மோஷன் போகிற இடம் வந்து பெயினாக இருக்கும், வலிக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே இந்த வலி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போவே ஆசன வாயை சுற்றி இப்படி இருக்கும். நமக்கு ஆசன வாய் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ரவுண்டு இருக்குது இல்லையா, இந்த ரவுண்டை சுற்றி விளக்கெண்ணெய் நல்லா விளக்கெண்ணெய் கையில் எடுத்துன்னு, வலி இல்லைன்னா இப்படி உள்ளெல்லாம் வச்சு கூட இப்படி தேய்ச்சிக்கலாம். நமக்கு வலி இருந்ததுன்னா இதை சுத்தூரம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு
நைட்டில் படுக்கும்போது சுத்தூர தேய்ச்சி விட்டுட்டு நம்ம படுக்கிறோம் பெட்ஷீட்டு மேலே ஒரு நல்லா மெத்துன்னு ஒரு துண்டு ஒன்று போட்டுன்னு காட்டன் துண்டு போட்டு படுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெய்லாம் கீழே மெத்திலலாம் ஆகிடும், அதனால் போட்டு நம்ம படுத்துக்கலாம். காலையில் எழுந்து அதே போல் சுடு தண்ணியில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட் போகணும். இல்லைன்னா போய்ட்டு முக்கி உட்காந்தா அந்த இடம் வந்து வலி எடுத்து இன்னும் கொஞ்சம் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். நீங்கள் இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போயிடுங்க. இல்லையா அப்படி போல் பரவாயில்ல மேனேஜபிளாக இருக்குதுன்னா தேர்டு ஸ்டேஜ் வந்து கட் ஆகிடும். இந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, நமக்கு வந்து இப்படி ரவுண்டு சுருக்கு பை வந்து அப்படியே மடித்து வச்சா சுருக்கு பை இழுத்தோம்னா எப்படி இதுவாகுதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆசனமாக இருக்கும். இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறது கொஞ்சம் கட்டாகி இப்படி தூக்கின்னு இருக்கும். ஒன்று இப்படி தூக்கும், ஒரு இது வந்து இப்படி ரவுண்டாக இருக்கிறது வந்து ஒன்று இப்படி தூக்கும். அந்த மாதிரி தூக்கிச்சுன்னா அது வந்து வேலை கொடுத்துச்சுன்றது அர்த்தம் நமக்கு. அந்த நேரத்துலேயே உணவு கண்ட்ரோல் எல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணாலும் லூஸ் மோஷன் ஆகிடும் இல்லையா, ஹார்ட் மோஷன் வரும். லூஸ் மோஷன் ஆனால் 10 வாட்டி பாத்ரூம் போய் வர்றது அது ஒரு பக்கம் வழியாக இருக்கும். ஹார்ட் மோஷன்னா ஒரே வாட்டி போனாலும் அது ஒரு பக்கம் வழியாக இருக்கும். டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, கை வைத்தியம் பார்த்துக்க சொன்னாங்க, இந்த கீரை சாப்பிட சொன்னாங்க, அந்த கீரை சாப்பிட சொன்னாங்க. வெறும் வயிற்றில் சின்ன வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டேன், நெய்யில் வதக்கி சாப்பிட்டா உனக்கு வந்து பிரச்சனையே இல்லை, மூலம் வேரோட அர்த்தம் வந்து கீழே விழுந்துரும்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. எதையும் நம்ம உடம்பு நம்ம உரிமை, நம்ம தான் பாதுகாத்துக்கணும். தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா, அந்த கட்டானதோடு சேர்த்து நமக்கு குட்டி குட்டியாக குருவு மாதிரி வந்துடும். நமக்கு ஆசன வாயில் குட்டி குட்டியாக குருவு மாதிரி வந்துடும். நான் முட்டாள் மாதிரி ஏதோ ஹீட் ஆகிட்டு இருக்குது, குருவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நாளாக விட்டுட்டு இருந்தேன். நான் என்னன்னு தெரியல, குருவு இருக்குது, ஓ இது சாப்பிட்டா கோல்டாக இருந்தால் சாப்பிட்டா இந்த குருவு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் அது என்னாச்சு, அப்போது வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாம், அந்த கறி சாப்பிடு நல்லாயிடும், இந்த கறி சாப்பிடு நல்லாயிடும், வெஜிடபிள் எல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஒரு சாரார் வந்து இந்த கறி சாப்பிட்டா சுத்தமாக வராது ஜெயா, இந்த கறி சாப்பிட்டு ஜெயான்னாங்க. நம்ம அந்த கறியெல்லாம் தேடி போகவே முடியாது, எங்கே கிடைக்கணும் தெரியாது நமக்கு. நான்வெஜ்ஜு சாப்பிட்றது சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆசனவாய் பிரச்சனை வந்து இந்த மாதிரி கட்டானது, இந்த குரு வருது, குரு வந்தது தான் மூலம்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியவே தெரியாது, அந்த மூலம் வந்து குரு மாதிரி தான் வரும்ன்றாங்க. நான் சொன்னப்போ கூட எனக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அது குரு தான், சூடுக்கு வந்துட்டுருக்கோம், போயிட்டு வேலையை பாருன்னு சொன்னாங்க எனக்கு அட்வைஸ் பண்ணவங்க. தேர்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் வைத்தியம் மெடிக்கல் போயிட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் மலைக்குடல் இறங்கிடும். மலைக்குடல் இறங்குச்சுன்னா ரொம்ப கஷ்டம். தேர்ட் ஸ்டேஜ்னா அந்த குருவெல்லாம் வர ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு அதுதான் மூலம்ன்றாங்க. எனக்கு எவ்வளோதான் நம்ம வந்து அனுபவப்பட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அது மூலம்னே தெரியல. நான் கடைசி வரைக்கும் குரு தான் வந்துக்குதுன்னு டாக்டர் அம்மாக்கிட்டே போயிட்டு, டாக்டர் எனக்கு இந்த இடத்துல குரு வந்துருக்குது, என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசனை பண்ணி தான் டாக்டர்கிட்ட போனேன் நான். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, இதம்மா பைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் அசிங்கப்படவே படாதீங்க. நான் போனது லேடி டாக்டர்கிட்ட தான். அந்த அம்மா எனக்கு வந்து ஜென்ஸ் டாக்டர் தான் வந்து இதுக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு. இந்த 3வது ஸ்டேஜில் குரு வந்திருக்குதுன்னு நம்ம அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அடுத்து வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். டாய்லெட் போனால் தான் ரத்தம் வரணும்னு இல்லை, யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கூட ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த வடிவேலு சொல்லுவார் இல்லையா, ஒரு படத்தில் மூளை முத்தி போயிட்டுன்னு, அந்த மாதிரி மூளை முத்தி போயிடுச்சுன்னா ஐயோ, அதான் அந்த பெயின் அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 6 மாதமாக உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு, இப்போ எதுவுமே இல்லை, வெறும் சாதம் வச்சு என் கஞ்சியை உரிமன் நான் குடிச்சு நான் என் பொண்ணு கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. என்ன டாக்டர்கிட்ட நேரடியாக போயிடுங்க சர்ஜரிக்கு. இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்த உடனே மெடிக்கலில் என்னன்றாங்க, அது ஹெமராய்ட்ஸுன்றாங்க. அந்த ஹெமராய்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பிளட்டோட கூடிய நோயோடு கூடிய பிளட்டு வந்துடுது நமக்கு. ஒரு வாட்டியும் வந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த நோயோடு அந்த பிளட்டு வரும்போது அப்பாடா எதுக்குடா நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் நமக்கு. நம்ம பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த நோவு கொஞ்சம் சுமார் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நிமிர்ந்தே உட்கார முடியாது.
அவ்வளோ பெயின், அவ்வளோ கஷ்டம். நான் மண்டே வந்து டாக்டர் அம்மா கிட்ட போயிட்டு காமிச்சேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. பொண்ணுக்கு வந்து அந்த நேரத்தில் எக்ஸாம் இருந்தது. எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. மாத்திரை வந்து 2 நாள் தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துலயே நம்ம அல்சர் மாதிரி இன்னொன்று வந்து வெள்ளையாக கொப்பளம் மாதிரி ஒன்று வந்துடுச்சின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. அது வந்ததுக்கப்புறம் பயங்கர ப்ளீடிங் ஆகிடுச்சு. இந்த நம்ம எப்போ வருதோ அப்போவே நம்ம போயிட்டோம்னா தான் நல்லது. அதிகமாகிக்கோ விடக்கூடாது நம்ம. இது வந்துட்டு எனக்கு வந்து சர்ஜரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெனஸ்டே போனால் ஃப்ரைடேவே சர்ஜரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது சர்ஜரிக்கு நம்ம போய் அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்கு நம்ம ரெடி ஆகி என்னதான் ப்ரிப்ரேஷனோட போனாலும் ஒரு இந்த பயம், ஃபஸ்ட் டைம் சர்ஜரி பண்ணி போகிறோம், ஐயோ என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு ஒரு பயத்தோடவே போய் பிபியெல்லாம் எகிரி போச்சு எனக்கு. என்னை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. பொண்ணு ஒரு பக்கம், நர்ஸ் அம்மா ஒரு பக்கம், டாக்டர் அம்மா ஒரு பக்கம். ஒன்றும் இல்லை, சாதாரண சின்ன சர்ஜரி தான் இது, பயப்படாதுன்னு பிபி நார்மலே வரல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப மனசெல்லாம் சாந்தப்படுத்தி பொண்ணு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியாக சர்ஜரிக்கு 4:30 காலையில் 8:30 மணிக்கு என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 4:30 வரைக்கும் சர்ஜரிக்கு எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை உடம்பு. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு இனிமேலாம் கொடுத்து ஒரு வழியாக ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளை. அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சிட்டாங்க. அப்புறம் சர்ஜரி பண்ணி எடுத்தாங்க. எனக்கு வந்து 2மே இருந்தது, ஹெமராய்ட்ஸும் இருந்தது, ஃபிஷரும் இருந்தது. அதுலேயே இந்த அல்சர் குரு வேற ஒன்று வந்து தொலைச்சிட்டு இருந்தது. எனக்கு என்னை பாடுபடுத்தி விட்டுருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டேன், வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்காக நான் என்னென்ன உணவு எடுத்துக்கினேன்றதெல்லாம் நான் வந்து கண்டினியூவாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.